ப்ரீவியஸ் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். சின்னமேட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ், ஃபோர்த் டெரிவேட்டிவ் அப்படியே போயிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹையர் டெரிவேட்டிவ். சரிங்களா? அப்போ ஹையர் டெரிவேட்டிவ்னு என்னது? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும் கண்டுபிடிச்சா அது வந்து ஹையர் டெரிவேட்டிவ்ங்கிறது கிடையாது. செகண்டு, தேர்டு, ஃபோர்த் டெரிவேட்டிவ் அப்படியே போயிட்டு இருக்கும். அது nth டெரிவேட்டிவ் வரைக்கும் போயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹையர் டெரிவேட்டிவ். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணுற கான்செப்ட் என்ன? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னு எப்படி நோட் பண்ணுவோம்? ஹையர் டெரிவேட்டிவோட கான்செப்ட் நடத்துகிறேன். இப்போ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்ததுன்னா நம்ம நோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து dy பை dx ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு நோட் பண்ணுவோம். சரி, இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இதுக்கு மேலே வரதெல்லாம் வந்து ஹையர் டெரிவேட்டிவ். அதனோட நோட்டேஷன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா dy பை dx ஆஃப் எதனோடது? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எகைன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனோட நோட்டேஷன் வந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுவாங்க. அப்போ இதனோட நோட்டேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதான் வந்து நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவோட கான்செப்ட். அப்போ இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அதுக்கு வர்றதுக்கு இன்னொரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சுன்னா அது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் எப்படி வரும்? d cube by dx cube f triple prime x. Triple prime x. Okay, very good. ஸோ அது பேசிக் கான்செப்ட் வந்து ஒரு மூணாவது டெரிவேட்டிவ், ஐ மீன் ஹையர் டெரிவேட்டிவ்னா மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே போகிறது, அவ்வளோதான். அதுதான் ஹையர் டெரிவேட்டிவ். சூப்பர், வெரி குட். அவ்வளோதான், சிம்பிளாக நீ ஒரே வேர்டில் சொல்லிட்டு அவ்வளோதாம்மா. அதுதான் ஹையர் டெரிவேட்டிவ். சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் கேட்குறான். கொஸ்டின் எப்படி கேட்குறான் அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x cube plus 1 by x plus root x. Find f dash, comma, f dot dash, comma, f triple dash. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, ஐடியா? மூணு தடவை அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிடலாமா? f dash of x. அப்போ d by dx of ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் x cube plus d by dx of 1 by x வந்து x power minus 1 எழுதிக்கலாம் plus d by dx of x power 1 by 2 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ சொல்லுங்க f dash of x ஓட வேல்யூ என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 3x minus 1 over x square minus minus 1 over 3x to the power of 2 over 3. ஓகே, இது வந்து 1 by 2 into x power 1 by 2 minus 1 by 2 minus 1 x power minus 1 by 2 வருமா? ஆமாம், கரெக்ட். ஓகே, அப்போ இது எகெயின் இது வந்து f dash of x நோட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது? 3x square minus x power minus 2 plus 1 by 2 x power 1 by 2. சரியா தம்பி? ஆமாம். சரி, இப்போ f double dash x கண்டுபிடிங்க. f double dash of x 3 into 2 into x minus minus 2 into x power minus 2 minus 1 minus 3 plus 1 by 2 into minus 1 by 2 into x power minus 1 by 2 minus 1 வந்து minus 3 by 2 எழுதலாம். கரெக்டாப்பா? ஆமாம். ஓகே, அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 6x minus minus plus x power minus 3 minus 1 by 4. இங்கே 2 விட்டுட்டுனா இங்கே 2 இருக்குது, அந்த 2 விட்டுட்டேன், 2 போட்டுட்டேன். ப்ளஸ் மைனஸ் 1 by 4 எக்ஸ் பவர் மைனஸ் 3 by 2. ஸோ இதுதான் நம்மளுடைய எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. சரியாப்பா? இப்போ நம்மளுக்கு கேட்குறது என்ன? எஃப் ட்ரிபிள் டேஷ் கேட்குறாங்க. எகெயின் இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னாச்சு? எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x. 6 கான்ஸ்டன்ட், எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இது மைனஸ் 3 வருது
அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஃபோர் minus 1 by 4 into என்னோட வேல்யூ minus 3 by 2 into x power minus 3 by 2 minus 1 வந்து minus 5 by 2. So again இதை simplify பண்ணினா f triple dash of x equal to 6 2 into 3 வந்து 6 அப்போ minus 6 x power minus 4 1 into 3 minus அப்போ plus ஆயிரும் 3 by 8 into x power minus 5 by 2. So இதுதான் ஹையர் ஆர்டர் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். எனி டவுட் அப் டு திஸ் கான்செப்ட்? இல்லைங்களா? இல்லை இதில் டவுட் இல்லை. சரி, அப்படின்னு எனக்கு இந்த கொஸ்டின் போட்டு காட்டுங்களா. அவன் கேட்குறது என்னன்னா டைரெக்டாக எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் -1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். பட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துக்கிறான்னா ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துக்கிறான்னா 3x power 5 minus 2x square plus 7x power minus 2. சரி, இதை நீங்கள் போட்டுறீங்கன்னா நான் போட்டு காட்டுறேங்களா? நான் போட்டுறேன். பட் கடைசி எண்ட் ஆஃப் ரிசல்ட் எஃப் ட்ரிபிள் டேஸ் வரைக்கும் இது மாதிரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு மட்டும் எண்ட் ஆஃப் ரிசல்ட் எக்ஸ் ரீப்ளேஸ் பை -1 போடும். சரிங்களா? ஓகே ஓகே, ட்ரை பண்ணி விடுறாங்க. வெயிட் பண்ணுறேன்.